பெரிய புராணத்துல கூட முசுகுந்தன் வரலைங்க. எரிபத்த நாயனார் புராணத்துல கூட முசுகுந்தன் வரல. இதுல சொல்றாரு பாருங்கோ, முசுகுந்தன் எனும் நேமி காவலன் வரும் பரிசு கட்டுரை செய்வா. முசுகுந்தன் வருகின்ற அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன்கிறார். கல்லருவி தூங்கூர் கைலை பொழிலின் மேனால் அல்லுரன் மடற்றவன் அம்பிகையுமாக எல்லையில் மகிழ்ச்சியோடு இருப்பமுசு ஈட்டா வில்லுவ மறந்தொரு என்சினையில் உற்ற. கைலாயத்திலே சுவாமியும் அம்பாளும் அந்த வில்வ மரங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே ஒரு உள்ள மரத்துக்கடியிலே எழுந்தருளியிருந்தார்கள். சாயங்கால வேலை அப்படி தோட்டமா இருக்கலாம்னு வெளியில வந்து வில்வ மரத்துக்கடியில இருந்தார்கள். அப்போது பல குரங்குகள் அந்த மரங்களிலே விளையாண்டு கொண்டு இருந்தது. அதிலே ஒரு குரங்கு அப்படிங்கிறார். அதிலே ஒரு குரங்கு முற்றுணரு கருத்தின் முனிவோர்களென முள்காந்து உற்றிடும் முசுக்கலையில் ஒன்று இருவர் மீது மற்றொரு வில்வத்திலை வரம்பில பறித்து சுற்றிடுவதென்ன நினைத்தூர்த்துள்ளது என்ற. அதிலே ஒரு குரங்கானது வில்வ மரத்துல இருந்து அந்த வில்வ கரையை பறிச்சு 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 போட்டுட்டே இருந்துச்சு. குரங்குக்கு 2 கை இருக்குதுப்பா. மத்த பிராணிகளுக்கு கை இல்லை. யானைக்கு கை இருந்தாலும் இந்த கை மாதிரி எல்லாம் உதவாது, அது ஒரு மாதிரி கை. குரங்குக்கு தான் கை காலு. புரியுதா புரியுதா? அது என்ன பண்ணுச்சு, வில்வத்தை பறிச்சு பறிச்சு போட்டது. இந்த உறுப்புகளில் ரொம்ப நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த உறுப்பு இருக்குதுவா நமக்கு, இந்த உறுப்புகள் எல்லாமே முக்கியம். புரியுதா? என்ன காரணம்? இந்த கைதான் சோறு ஊட்டி உடலை வளர்க்கும். அதிலே புண்ணியம் பண்ணவன் பூ பறிச்சு சாமி திருவடியில போட்டாம சோத்து கையாவே வச்சிருக்கிறான். சோத்து கையினே சொல்றான். சோத்து கை கேள்விப்பட்டிருக்கீங்க? சோத்து கை சோத்து கை. இது பூ பறிச்சான்னா அவனுக்கு பூக்கை. அருமையான வாக்கியம். சோத்து கையும் பூக்கை. சோறு ஊட்டி உடலை வளர்க்கிறது, பூ பறிச்சு போட்டு உயிரை வளர்க்கிறது. விளக்குதா? அதனாலே அறிவு பொருளாய் இருக்கிற உயிர் வளர்வதற்கு இந்த கையினாலே மலரை பறித்து சுவாமி திருவடியிலே போட்டு ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய நமகா, ஓம் வசுதேர் தேவாய நமகா, ஓம் ருத்ராய தேவாயனும் உக்ராய தேவானும் பீமாய தேவாயனும் மகதே தேவாய நமகா, அலங்கார சௌந்தரநாயகம்பா சமேத கல்யாண பசுதீஸ்வராய நமகா. அடாடாடாடாடாடா. இப்படி போட்டா கட்டாயம் இந்த உயிர் சிவரூத்து போகுமா போகாதா? ஓடலைன்னா எங்க போகும் நான் சொல்ல. ஓட்டினா அங்க போகும், போடலைன்னா எங்க போகும். அதையினாலே கையினாலே குரங்கு தன்னுடைய கையினாலே வில்வத்தை பறித்து போட்டது. கீழே போட்டது போட்டா அந்த மரத்துக்கடியில இருந்தவங்க சுவாமி அம்பாள். அதை பார்த்து அதுக்கு சாமின்னு தெரியாது, வில்வத்தினுடைய சிறப்பும் தெரியாது, மந்திரமும் தெரியாது. தெரியுமா? குரங்கு தெரியாது. அதை பார்த்து சாமி சந்தோஷப்பட்டு உமாதேவி கோபப்பட்டாளாம். எதுக்குடி நீ கோபப்படுற? மனுஷன் கூட பறிச்சு போட மாட்டேங்க, குரங்கு பறிச்சு போடுறது சந்தோஷத்தோட கோவிக்கிறப்ப தாமி அப்படின்னு அவளை அமைச்சுக்கிட்டு சாமி கீழே வர சொன்னாரு. அப்படி பார்த்தாரு, அந்த குரங்கை பார்த்தாரு. பார்த்த உடனே எல்லா தீச்சையும் அந்த குரங்குக்கு பண்ணிக்கிட்டாரு. எல்லா தீச்சையும் அந்த குரங்குக்கு அடுத்த உடனே பண்ணிட்டாரு. பண்ணின உடனே அதுக்கு ஞானம் வந்துருச்சு. கீழே இறங்கி வந்துச்சு, வந்து கும்பிட்டுச்சு. பெருமானே அடியன் இத பிழைய பொறுத்தவள வேணும்னு கும்பிட்டான். அது பிழைன்னு சொல்லி சாமி கோவிச்சு போறேன்னு சொல்லி அந்த குரங்கு சொல்லிச்சு, அடியன் இத பிழைய பொறுத்தவள வேணும் அப்படின்னு கும்பிட்டுச்சு. அதுக்கு சாமி சொன்னாரு, நீ பிழைன்னு சொல்லாது, நீ செய்ததுதான் சரி. எல்லாம் பிழை செய்யற, நீதான் சரி செய்யற. அதனால நம்ம நீ வில்வத்தினால அர்ச்சனை பண்ணினோம். அதனால என்ன பலன் தெரியுமா?
நீ சூரிய வம்சத்துல பிறந்து மனுக்குலத்துல பிறந்து உலகத்தையும் ஆழ்வாயான்னு வர வில்வத்தை சும்மா பறிச்சு போட்ட குரங்குப்பா ஒண்ணுமே தெரியாது. மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. வில்வம் அவ்வளவு உசந்தது. வில்வம் அவ்வளவு உசந்தது. பூ தாமரை முதலான மலர்கள் எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்தது வில்வம். அதுக்கு மேல உயர்ந்ததே இல்லை. வில்வத்தின் மிக்க விசித்த விலை பத்திரத்தில் இல்லை அலர்வரும். வில்வம் அருகு கோவா மென்மலர்கள் நால்வரின நல்ல அன்பு சொற்கோவா நான்மறைகள் மில்லியலாய் ஆமந்திரையவைய அஞ்செழுத்து ஒவ்வாவே சோமசுந்தரருக்கென்றே சொல் என்பது நீதி நூல். அதனால அவசியமா கோயில் கொண்டீங்கன்னா ஒரு வில்வம் போட்டுல வாங்கிட்டு வாங்க. அது 10 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க. அதை வாங்கி அந்த கோயில கொடுத்துருவோம். சாமி கிட்ட போடுவோம். கணக்காயும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அப்படின்னு போட்ட உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஞானம் வந்துருச்சு. பெருமானே பெருமானே, நான் இந்த கைலாயத்திலிருந்து கொண்டு உங்க 2 பேர்த்தையும் அடிக்கடி நான் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருப்பேனே, அதை விட்டுவிட்டு பூமிக்கு போய் சொல்றியான். குரங்கு சுந்தரர் கேட்ட மாதிரி. அதுக்கு சுவாமி சொன்னாரு, ரொம்ப நல்லது, அதனால நீ போய் கொஞ்ச நாள் அங்கிருந்து அரசாண்டு விட்டு சிவப்பணி நிறைய செய்து விட்டு பிறகு நம்முடைய கைலாயத்துக்கு வருவாயான விளங்குற. அதே மாதிரி நான் பிறக்கிறேன், பிறந்தேன்னா மறந்துடுவேன் உலக மயக்கத்தினாலே. எனக்கு முகம் மாத்திரம் இந்த குரங்கு முகமாகவே இருக்கட்டும்னு கேட்டுக்கிறோம். இது இருக்குமாப்பா? இந்த மாதிரி கேட்க மனசு வருமா? முகம் மாத்திரம் குரங்கு முகமாகவே இருக்கட்டும். இந்த முசுமந்திரக்கு நன்றி தேவு இடபதேவருக்கு முன்னாடி இது பாத்தீங்கல்ல, முகம் மாத்திரம் குரங்கு முசுன்னு பேர், குரங்குக்கு முசுன்னு பேரு. அதனாலே அந்த ஞாபகம் எனக்கு இருக்கும்படியாக அப்படி இருக்க வேணும், மறக்காம இருக்கும்படியா நீ அருள் பண்ண வேணும் அப்படின்னு கேட்டுக்குச்சு. அதே மாதிரி அயால பிறந்தது. அது ஹரிச்சந்திரனுடைய பரம்பரைங்கிறார். ஹரிச்சந்திரன் இருந்தானே சூரிய முஸ்தரசேவன். ஹரிச்சந்திரனை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு பொய் சொல்லாது, ஆய் சொல்லி ஒரு பொய் சொல்லாது, ஒரு பொய் கூட சொல்லாது, ஒரு பொய் கூட சொல்லாதவன், ஒரு பொய் கூட சொல்லாதவன். அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரனுடைய வம்சத்திலே பிறந்தார். அவனுக்கு முசுகுந்தன் என்று பெயரு. ஆய வழிபடும் அம்முசுகுந்தன் தூய புலன்முடி துன்முறை சூடி மாயிரு ஞாலம் வளாகம் அது உள்ள தேயமெல்லாம் கூறு சிகிர்கூடு காத்தான். காத்தானா? எங்கே இருந்து காத்தான்? ஓய்வு இல்லாத நீங்காத எப்போதும் சிறப்புள்ளதாயிருக்கிற கருவூரில் இருந்து ஆண்டானாம். நீங்க கருவூர்ல இருக்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? நான் கூட கருவூருக்கு வரலாம்னு பாக்குறேன். ஒரு வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா, விடுதலையும் கடம்பல் இங்க இருக்காரு, இருந்தாலும் கருவூர்ல எனக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொரு சீர் பாட்டை பாத்தீங்களா? ஒவ்வொரு சீர் ஓயாத சிறப்புடைய விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும், பூஜை நடந்து கொண்டே இருக்கும், சுவாமி பவனி வந்து கொண்டே இருப்பாரு, குரு பூஜை நடக்கும், ஜெவ பூஜை நடக்கும், ஆகிய பூஜை, உற்சவங்கள் நல்ல விளங்குதா? இப்ப அதிகமா இருக்கு. எதனால? இந்த புராணம் சொல்றதுனால விளங்குதா? ஆகையினாலே இப்படி சுவாமியுடைய பெருமையை கேட்க கேட்க பக்தி அதிகமாகும். அப்பெல்லாம் கோயில் இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும், இப்ப எப்படி இருக்குன்னு தெரியும். இப்ப கைலாயம் போல. அப்படி ஒவ்வொரு சீர் கருவூர் இடைமேவி கோவியல் ஓம்புரு கொள்கையனாகி தேவர ஏவல்கள் சீர்கடு சூரன் காவலின் ஆனை கடக்கலம் சூரபன்மனுடைய அதிகாரத்துக்குள்ள இருந்து ஆட்சி பண்றான். யாரு? முசுகுந்தன். சூரபன்மன் தான் 1008 அண்டங்களுக்கும் அதிபதி. சுற்றிடல் மேதகு சூரனும் வெய்யோன் உற்றிடும் வைப்பினில் ஓரிடை தண்ணீர் மற்றோர் இடம்பெற வெய்கிய வாகோல் கொற்றவனா முசுகுந்தன் இருந்தார். முசுகுந்தன் கல்யாணம் முடியறதுல 10 இடத்துல சொல்றாரு முசுகுந்தன். சூரனை எந்தை தொலைத்தது கேளா ஆரங்கர் நீங்கி அறிஞரை பெற்ற மேறுவதென்ன வேண்மடல் பெற்று சீரரை மாட்சி செலுத்தி அமர்ந்தான். சூரபன்மனே தேகத்தை மாற்றி சேவல் மயில்வாக ஆக்கி அடக்கி தனக்கு வாகனமாக குடியாக வைத்துக் கொண்டார் என்று கேட்டான். முசுகுந்தன் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான்.
அப்படி அடைந்து இருக்கும் போது தேவேந்திரனுடைய தூதுவர்கள் வந்தார்கள் முசுகுந்தனுக்கு கருவூர். அப்படி வந்து சொன்னார்கள், உனக்கு நண்பாமல் தேவலோகத்துக்கு போய் இந்திரனுக்கு சத்துருவாயிருந்த வலாரி என்கின்ற அசுரனை, வலன் என்கின்ற அசுரனை சங்காரம் பண்ணி தேவேந்திரனுக்கு உதவி பண்ணார் முசுகுந்தன். தேவலோகத்துக்கு போய்ப்பா, நீ சாதாரணமா நினைக்காதீ முசுகுந்தனை. இப்ப முசுகுந்தனை அறிமுகப்படுத்துறது சீகம்பட்டியார் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வேற யாரும் எல்லாம் மறக்க வச்சுட்டாங்க, நான் தான் நினைக்க வைக்கிறேன். விளங்குதா? தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரனுக்கு உதவி செய்து வலன் என்கின்ற அசுரனை சங்காரம் பண்ணி உதவி பண்ண. அப்புறம் அங்கிருந்து 7 தியாகராஜாவை அங்கிருந்து வாழ்ந்து திருவாரூர் முதலாக இன்னும் பின்னாடி சரித்திரம் வருதுங்க. கந்தவரத படலம்னு வருது கடைசியில, அதுல வருது முசுகுந்தன் சரித்திரம் இன்னும் உண்டு. அப்படி தூதுடன் சொன்னார்கள், உன்னுடைய நண்பன் தேவேந்திரன், அவருடைய தூதர்கள் நாங்க, அவனுடைய புத்திரியாகிய தெய்வயான எம்மைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றத்திலே நடக்குது. அந்த அழைப்பை உங்களிடத்துல சொல்ல வந்தோம், நீங்க கல்யாணத்துக்கு அவசியம் வந்தாகும் அப்படின்னு தேவேந்திரனுடைய தூதுவர்கள் சொன்னார்கள். அதே பாட்டுல பாருங்க, அடாத தீமை செய்த அமரர் தஞ்சிரை, அடாத தீமை செய்த அமரர் தஞ்சிரை, விடாத சூரனை வீட்டி வேலவன், வடாது பூமிவாய் வந்து கூடலில் புடாது சேர்வரம் குஞ்சில் வைகனான். என்ன பாட்டு, கட்சிய ஒரு பாட்டு. நீங்க இந்த விருத்தங்கட இந்த பாக்கிய பாடல் சுவைய சொற்சுவை பொருட்சுவையெல்லாம் இப்போ ஓரளவு அனுபவிக்கிறீங்க, ஓரளவு அனுபவிக்கிறீங்க. திருப்பரங்குன்றத்திலே இருந்தவர்கள் இருக்கிறார். தேவேந்திரனுடைய புத்திரியாகிய தெய்வயானையை திருமணம் நாளைக்கு நடைபெறுகிறது. அதனால உண்மை அவசியமாக கல்யாணத்துக்கு வரும்படியாக தேவேந்திரன் வர சொன்னார். அதை சொல்ல வந்தவங்க அப்படின்னு தூதுவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன போது அந்த முசுகுந்தனுக்கு வந்த சந்தோஷம் அளவே இல்லையா. அப்படியே ஆனந்த வெள்ளத்துல மூழ்கினானா. அப்படி மூழ்கி என்ன பண்ணானா, ஐயோ இவ்வளவு பெரிய சோபனம் மங்களத்தை வந்து சொல்லுகிறீர்களே, இவ்வளவு பெரிய உயர்ந்த சிறப்பான கல்யாணத்தை வந்து சொல்றீங்களே, உங்களுக்கு கொடுக்கறது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா. எப்படி இவ்வளவு பெரிய சிறப்பான விஷயத்தை சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஆறு உலகத்தை ஆடுற மன்னன். என்ன அர்த்தம்? எவ்வளவு கொடுத்தாலும் அரச பதவியை கொடுத்தா கூட அவன் சொன்ன அந்த சமாச்சாரத்துக்கு ஈடாகாத சொல்றான் பாருங்க. தூதரை தளி சோபன இதற்கு ஏதுமில்லையால் ஈயுமாறு என்றான். ஈண்டை மாநிதி யாவும் நல்குவோ, கடஞ்சியத்தை திறந்து விடுறேன், புற்கடைச்சியை திறந்து விடுறேன், இல்ல அள்ளிக்குங்க. காண்டகம் குடை கவரி நல்குவோ, ஆண்டிருந்த என் அரசு நல்குவோ, என் அரச பதவியே தருகிறேன் அந்த தூதர்களுக்குப்பா, வேண்டுகின்றதன் விளம்புவீர் என்றான். அதனால நீங்க அரச பதவியே நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா அப்படின்னு சொன்னான். தூதர்கள் சொன்னாங்க, நாங்க தூது சொல்ல சமாச்சாரத்தை சொல்ல வந்தவ, எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பொருத்தம் அல்ல, சொல்லிட்டு போக வேண்டியதான் எங்க கடமை, இதெல்லாம் வாங்கறதுக்காக நாங்க வரல. அதனால நீ கல்யாணத்துக்கு வருவதே எங்களுக்கு பெருசு பரிசு. கல்யாணத்துக்கு நீ வருவதே எங்களுக்கு பெருசு பரிசு. பெருசுன்னா பரிசு. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு ஒரு மந்திரி வந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்னமா அந்த கல்யாணத்துக்கு மந்திரி வந்ததுனால இந்த கல்யாணம் பண்றான் பாரு, அவனுக்கு ரொம்ப உண்மையா இருக்கும். எல்லாரும் வந்தா இருக்கும். இப்படியாக அந்த தூதர்கள் எல்லா இடங்களிலும் போய் சொன்னார்கள். அதுக்கு மேலே முசுகுந்தன் என்ன பண்ணாங்க, ஆய காலையும் முசுகுந்தன் அப்பதி தண்ணீர் மேவி நூல்களும் தன்பெருஞ்சேனையும் வேர்க்கை மாய நாயகன் மனம் காணிய முன்னரே நடப்பான் பாய் மதக்கரி மிசை முரசு அரைந்திட பணித்தான்.
ரத கட்ட துறக்கப்படாதி சேனைகள் எல்லாம் புறப்பட சொன்னா அதுக்கு மேல கரூர் முழுவதும் வள்ளுவன் அந்த விஷயத்தை சொல்லுறவனுக்கு வள்ளுவன் வீரப்பா யானை மேல ஏறி இந்த நகரம் முழுவதும் சொன்னானா கரூர் பூராவும் வந்தாகணும் கல்யாணத்துக்கு கரூர்காரங்க பூராவும் அப்படி கரூர் முழுவதும் தெரிவித்தார். அப்படி தெரிவித்தவர்களே கரூர்ல இருந்து கடல் போல புறப்பட்டதா கூட்டம் வரும். கரூர்ல இருந்து கடல் போல கூட்டம் புறப்பட்டது. எல்லாம் சென்றது திருப்பரங்குன்றத்துக்கு சென்றது. அப்படி சென்றா திருப்பரங்குன்ற கடல் போல இருந்ததா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் இந்த அளவுக்கு எத்தனையோ கோடி யுகத்துக்கு முன்னே நடந்தது கல்யாணம். திருப்பரங்குன்றம் முருகனுடையது, திருப்பரங்குன்றம் முருகனுடையது, திருப்பரங்குன்றம் முருகனுடையது. நல்ல புரியுதா? என்னத்தான் சொல்றது? இதெல்லாம் எடுத்து ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறேன். நல்ல விளங்கு. நீடலர் சூதி வெண்புறையோடு நிறை ஒன்றை சூடல நந்தி சுடரது ஏந்தி சுடுகானில் ஆடலன் அஞ்சல் அணியிடையாடை உருவாகும் பாடலன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றேன். ஞானசம்பந்தர் தேவாரம். இது 7ஆம் நூற்றாண்டிலே விளங்குதா? சரி 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 சரி. ஆகையினால இப்படி எல்லாம் சென்றது. அதுக்கு மேலே முசுகுந்தனோடு இங்க முறை நேரி ஆற்றிடும் முசுகுந்தன் முதல் இறையவர் யாவது இருந்தது ஆனையும் குறைதேவர் கணங்கள் ஜனங்களும் குன்றம் சூழ்ந்துற நிறுவியன ஒன்றிய நெஞ்சம் கொண்டுடா ஒன்றிய நெஞ்சம் கொண்டுடார். எல்லாரும் அழகில்லாத மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கினார்கள். தேவலோகத்து ஜனா மனுஷன் எல்லாம் ஊடி இருக்கிறாங்கப்பா கல்யாணத்துல. ஐயோ இந்த நாட்டுக்கு கிடைச்ச பெருமை எந்த நாட்டுக்கு இல்லப்பா. பாகிஸ்தானோ சீனானோ ஜப்பானோ ரஷ்யாவோ அமெரிக்காவோ ஈரான் ஈராக்கோ துருக்கியோ இந்தோனேஷியா ஒரு நாட்டுக்கு கூட கிடையாது. தமிழ்நாட்டு கிடைச்ச புண்ணியம் நல்ல விளங்குதா? ஒருத்தனை சொல்ல மாட்டேங்கிறேன். இந்த நாடு சிவபூமி, இந்த நாடு சிவபூமி, தமிழ்நாடு சிவபூமி. இங்க இருக்கின்றவர்கள் சிவகணங்கள். இப்படியாக நடந்தது. அதுக்கு மேலே அந்த திருப்பரங்குன்றம் முழுவதும் தேவலோகத்தை விட உயர்ந்ததாக அலங்காரம் நடந்தது. அதிலே தேவேந்திரன் பிரம்மா கிட்ட போனா, பிரம்மா கிட்ட போய் கும்பிட்டு ஏழை இப்ப முருகப்பெருமானுக்கு என்னுடைய பொண்ணை கொடுக்க போறேன் அதுக்கு நாடு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டேன். நேரம் கல்யாணத்துக்கு முகூர்த்த நேரம், முருகனுக்கு கல்யாணத்துக்கு முகூர்த்த நேரம் கேட்டேன். அதுக்கு பரமா சொன்னாரு எல்லா நேரமும் அவனுக்கு நல்ல நேரம் விடாது. எல்லா நேரமும் நேரத்தை படைச்சவனே அவன் தான். மன்னிய நான் மீன் மதி கனலி என்று நான் மீன் மதி கனலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை. கிரகங்களை படைச்சவன், நாளை படைச்சவன், நட்சத்திரத்தை படைச்சவன் எல்லாமே சிவன். அவனுக்கு எல்லாமே நல்லது. விளங்குதா? இன்னொரு ரகசியம் சொல்றேன். அந்த முருகனுக்கோ சிவனுக்கோ விநாயகருக்கோ சாதகம் இல்லை. நமக்கு சாதகம் இருக்கு. சாதகம் இருப்பதனால பாதகம் இருக்கு. அவனுக்கு சாதகம் இல்லாமையினால பாதகம் இருக்கு. நமக்கு அவனுக்கு இதான் வித்தியாசம். நமக்கு சாதகம் இருப்பதனாலதான் அட்டமத்த சனி, ஆடநாடு சனி, சிவா பார்வை, ராகு பார்வை, சனி பார்வை, 6ஆம் பாவாதி, 8ஆம் பாவாதி, மாரகாதி, சொல்லி முடியாது. அத்தனை அவனுக்கு சாதகமே இல்லை. எல்லாம் சாதகமாவே இருக்கு. யாருக்கு? கல்யாண பசுபதிக்கு சாதகமே கிடையாது. பிறந்தாத்தானே சாதகம் இருக்கும். பிறந்தாத்தானே சாதகம் இருக்கும். பிறப்பு இல்லை, சாதகம். நமக்கு வந்த சாதகம் கொஞ்சம் இல்ல. இப்படி கேட்டா எல்லா நாளும் அவனுக்கு நல்ல நேரம், நல்ல நேரம். இப்ப நீ கேட்ட நேரமே நல்ல நேரம். உடனே காரியத்தை ஆரம்பிடான் பிரமா. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள், வேதங்கள், ஆகமங்கள், அந்த மேல்நாட்டு பெண்கள், நாட்டியம், அரம்பு, ஊர்வசி, திலோத்தம, மேனகை எல்லாம் நடனம். நம்ம ஒருத்தி கூட காசு வாங்க மாட்டோம். ஒன்னானம்பு நாட்டியக்காரி எல்லாமே ஒன்னானம்பு நாட்டியக்காரி. அதுக்கு மேல கிண்ணறர், குருடர், கடுகுடர், காந்தர் எல்லாம் வாத்தியங்கள் இசைக்க, அப்புறம் பிரம்மன் பிள்ளைகள் முதலானவர்கள் எல்லாம் வேதத்தை ஓத, அப்புறம் அகத்திய முதலானவர்கள் ஆகமத்தை ஓத, அளவில்லாத சோபன மகிழ்ச்சி அப்படி நடந்தது.
அதுக்கு மேல முருகன்கிட்ட வந்து மாப்பிள்ளை அழைப்பு பண்ணினான். யாரு? தேவேந்திரன். தேவர்களோட வந்து மாப்பிள்ளை அழைச்சான். சுவாமி எழுந்துருளவனும் மாமனார் கூப்பிடுற மருமவனை எழுந்துருளவனும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். உடனே எழுந்தா தேவர்கள் எழுந்தார்கள், மூவர்கள் எழுந்தார்கள், விஷ்ணு எழுந்தாரு, பிரம்மா எழுந்தாரு, எல்லாம் எழுந்தார்கள். அளவில்லாத தேவ கூட்டங்கள், முனிவர் கூட்டங்களோடு மயில் வாகனத்துல ஏறினான். அப்படி மயில் வாகனத்தில் ஏறி வீதி வாய் வந்தான். அப்போது அழகாக கொடை எடுத்தான். கவரி வீசுறவன் கருவரி வீசினான், ஆலவட்டம் வீசுறவன் ஆலவட்டத்தை வீசினான், வாழை எந்திருக்கிறவன் வாழை எந்தின, எல்லாம் சந்திரே, சூரியே, மருத்துவர், வருணே, அதுக்கு மேல யமன் தான் வாழாய் தேடிட்டு வர்றாங்க. யமன் இப்படியாக அளவில்லாத மகிழ்ச்சியோடு அவரவர்கள் செய்கின்ற பணியை செய்தார்கள். அந்த நடுவிலே முருகன் மயில் வாகனத்துல வருகிறான். முருகன் எப்படி இருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? முருகனை பார்த்திருக்கீங்களா? இப்ப காட்டுறேன் பாருங்க. காலையில கடற்கரைக்கு போங்க. கடற்கரைக்கு போனீங்கன்னா சூரியன் எடுத்துருப்பான். 6 மணிக்கு சூரியன் புறப்படுவான் கடல்ல இருந்து. அந்த கடல் மாதிரி மயில் இருக்கும். மயில் மாதிரி கடல் இருக்கு, நீல நிறமா. அதுல எடுக்கிறான் பாரு சூரியன் சேவையர். அவன் தான் அப்பா உலகாம் உவப்ப வளநேர் பூதிரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. விளங்குற அந்த கடல் போல மயில் நிறம், அந்த சூரியனை போல முருகன். நீலங்கள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேரை கொண்டாலும் மார்தங்கு தாரை தந்தார் உள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கள் சூரர்க்கும் கூலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானன்று மார்கற்றும் பெருமாளே என்பது திருப்புகழ். அப்படி மேலே வந்த அப்போது வந்து அந்த மகாவிஷ்ணு வாகனம் இருக்குது பாரு கருடை, அது சத்தம் போட்டுச்சா. அதுக்கு மேல பிரம்மாவினுடைய வாகனம் இருக்குவா அன்னப்பச்சு, அதுவும் சத்தம் போட்டுச்சா. முருகன் புறப்படுறாங்க. இந்த சத்தம் அந்த சத்தம் எல்லாம் அடக்குறாப்புல அந்த கோழி சத்தம் போட்டுச்சான். அந்த சத்தத்துல இந்த சத்தமெல்லாம் அடக்கி போச்சான். ரொம்ப பண்றாரு, ரொம்ப அருமையா பண்றாரு. அண்டமெல்லாம் குழுங்குபடியா கோழி சத்தம் போட்டுச்சான். கோழி கொக்கருவோடு கூப்பிடுது, வா கொக்க எடுத்து வேதர் ஆர்த்தனர், வேதமும் ஆர்த்தனர், விண்ணோர் மாதர் ஆர்த்தனர், மாதவர் ஆர்த்தனர், வயமும் பூதர் ஆர்த்தனர், பூதமைந்து ஆர்த்தனர், புடவி நாதர் ஆர்த்தனர், நாதமுக்கு ஆர்த்தனர், நகமி திண்டிகை பேரிகை தன்முமே சல்லரி திமிர பண்டிகையில் பெயர் குடமுலா காவலம் படகம் துண்டகம் துடி துந்தவி வலம்புரி தொகுதி அண்ட விண்டிட எம்பினர் பூதரில் அநேகர் அஞ்சில் ஓதியின் மேனகை உருப்பசி அரம்பை கிஞ்சுக செவ்வாய் திலோத்தம முதலிலூர் கிளிமி மஞ்ச மீதினும் மானத்து நின்று வாழ் விழிகள் நஞ்சு உழ்ந்திட அமிதன பாடிய நடித்தார். நல்ல புரியுதா? நாரணர் வண்டினம் யானர் வண்டினம் சுரும்புடன் அமரரும் அலமரும் யாழும் வீணையங்கரம் பற்றிய விஞ்சையர் முதல்வர் சேன் அறம்பயர் களி நடந்தோடு சீர்தூக்கும் பாணியும் இசை உற்றிட இசைத்தனர் பாடல் புரிவில் வீரரும் பூதரும் புரந்தரன் முதலாம் சுரரும் ஆதவர் யாவரும் பிறருமாய் துள்ளி ஒருவர் மெய்யினை ஒருவர்மை நெருக்க உற்றிடலார் திருவும் முற்றமும் இடம்பெறா வாயின. திருப்பரங்குன்றம் முழுவதும் இடமே இல்லையா. அப்படி அளவில்லாத மகிழ்ச்சி, எல்லா வாக்கியங்களும் முடங்கியது. இப்படியாக எழுந்தான். அதனால மணவரைக்கு போனான். அந்த மணப்பந்தலுக்கு முன்னாலே போய் நின்றான். அப்போது இந்திராணி வந்தா. மாமியா இந்திராணி, தெய்வ யானைக்கு தாய் இந்திராணி. அவ அந்த தேவமாதரோட வந்து முருகனுக்கு பாத பூஜை பண்ணான். மாமியா பாத பூஜை பால் ஊற்றி மருமவனுக்கு மரும மருமவே மாப்பிள்ளைன்னு சொன்னா சிவபெருமான், மாப்பிள்ளைனாலே சிவபெருமான், பொண்ணுன்னா பாரு. அதனால இந்த சாதாரண கல்யாணத்துல கூட அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதை குருநாதர் சொல்லுவாரு. எல்லாத்த விட கொஞ்சம் உயரமா அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசனம் போடும். இதுல விளங்குதா? அந்த நேரத்துக்கு பார்வதி பரமேஸ்வரராக இருக்கிறார்கள். அந்த நேரத்துக்கு அவர்கள் இந்த மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பார்வதி பரமேஸ்வரராக நினைக்கணும் என்று நம்முடைய மரபிலே வழக்கம். அதனால இப்ப முருகப்பெருமானுக்கு
பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணா அதுக்கு மேல சந்தனம் முதலான அலங்கார பொருள் எல்லாம் வச்சு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணி அதை சுத்தி வந்து மருமகனை கும்பிட்டு பார்த்துக்கிட்டு வெக்கம் வந்துருச்சான். மருமகனை பார்த்து பந்தலுக்குள்ள போயிட்டாளா? மூலம் போல் முதலில் வருது. ஐயோ, இந்த கந்தபுராணத்தை என்ன சொல்றது? கோலமாமணி குயர்த்தி பொன்னகரு மாலை நாட்டியம் மனப்பு செய்திடும் சாலை புக்கணன் தனக்கு வேறொரு மூலம் என்றதோர் முதலில் வந்துள்ளான். தனக்கு மூலம் இல்லாதவனாகிய சிவபெருமான் இருக்கிறானே, அவனிலிருந்து வந்தவன். அந்த மூலம் இல்லாதவனுடைய திருமேனிலிருந்து வெளிப்பட்டவன். அப்படி எழுந்தருளி இருந்தான். மணிமண்டபத்திலே எழுந்தருளி இருந்தான். சுற்றிய தேவர்களும் முனிவர்களும் அணுவில்லாத மகிழ்ச்சியினாலே முருகனை பார்த்தார்கள். அப்படி பார்த்த போது எல்லாருக்கும் கருணை செய்தான். அதுல முசுகுந்தன முதல்ல பார்த்தார். அந்த வெள்ளை அவனியில் வாழ் முசு உந்தனே முதல் கோற்றவர் யாவன். நீங்க கட்டாயம் நான் சொல்றத கேளுங்க. தினம் ஒருத்தர் அந்த முசுகுந்தனுக்கு ஒரு பூச்சரம் போட்டு ஒண்ணும் இல்லை, ஒரு 2 முழம் கடம்ப வாங்கி நினைப்பு வந்தவங்க தினந்தோறும் மாலை இல்லாம இருக்கப்படாது. முசுகுந்தனுக்கு இன்னும் சொல்றேன், புரியுதா? உங்க ஊரு கிடைச்ச மாதிரி எந்த ஊருக்கு கிடைக்கும். நீங்க மறந்த மாதிரி யாரும் மறக்க. அது என்ன வந்த புலவர்கள் ஒருத்தரும் சொல்லல, பதஞ்சலி ஆக்கிற மாதிரியும் சொல்லல, முசுகுந்தனே சொல்லல. அவங்க செய்த சாதனை வேற யாரும் செய்ய முடியாது. சரி, இப்ப பாருங்கோ, இப்படி முசுகுந்தனை முதல் கொற்றவர் யாவரும் வந்து வந்து வணங்கி வலுத்திட கந்தன் இருந்த கருணை செய்தானோ. அந்த வேளையிலே பரமவிஷ்ணுக்களுக்கு அரியவனாய் வேதங்களுக்கு எட்டாதவனாய் இருக்கிற ஞான நாயகனாகிய பரமேஸ்வரன் தன்னுடைய துணையாராகிய பரமேஸ்வரியோடு ஆகாயத்திலிருந்து இறங்கினான். சுவாமியும் அம்பாளும் ஆகாயத்திலிருந்து இறங்கினார். சின்ன பையன் கல்யாணம் பண்றான், நம்ம போய் முன்ன நின்று பார்க்கணும் முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. அம்மையும் தனது அத்தனும் வந்தது செம்மல் கண்டு சிறப்புடை ஓகையால். அப்பாவும் அம்மாவும் மேல இருந்து கீழே இறங்கினதை பார்த்த முருகனுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி முடியாத. ஓடினான், திருவடியில விழுந்தான், கும்பிட்டான், ஓட்டினான். தேவர்கள் எல்லாம் வந்து கும்பிட்டார்கள். அடே அப்பா, இந்த சமயத்திலே இப்படிப்பட்ட காட்சி நாங்க வெகுகாலம் தேடின போதும் கிடைக்கல, இப்ப சாமி வந்து தருகிறார் என்றெல்லாம் சொல்லி தேவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே ஆனந்தத்தை அடைந்தார்கள். அப்போது முருகன் அம்மா அப்பாவை வணங்கினா. அவங்க 2 பேரும் அந்த பயலை எடுத்து மார்போட அணைச்சு அப்படி முத்தம் கொடுத்தாலாம் பார்வதி முருகனுக்கு. நீ கெட்டிக்கார பையடா, நீ கெட்டிக்கார போயா, அத்தனை அசுரங்களையும் சங்காரம் பண்ணிட்டு இப்ப லெதுவா பொண்ணுக்கு அலையாம தேவேந்திரன் கும்பிட்டு கொடுக்குறா பாரு. நல்ல பையன், கெட்டிக்காரன். பேர் பொண்ணுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு கும்பிட்டு பொண்ணு கொடுக்குறாடா. நல்ல பையடா நீ. கெட்டிக்காரன் கொஞ்ச நாளா யாரு பார்வதி எப்படி நடந்தது மேலே சரியான சிறப்பெல்லாம் அப்புறமா யாகத்தை பண்ணினாரு. ஏழு வேதங்கள் ஒழிக்க, ஆகமங்கள் ஒழிக்க, இப்படி வாக்கியங்கள் ஒழிக்க. இந்த வேளையிலே கல்யாணம் நடந்தது போகும். இந்த வேளையிலே திருக்கல்யாணம் வருடப்பெருமானுக்கும் தெய்வயானையம்மைக்கும் திருப்பரங்குன்றத்திலே கல்யாணம் இருந்தது. அந்த கரூர் காலத்துக்கு முதலிடம். ஆகவே இந்த கல்யாணத்தை கேட்ட அனைவருக்கும் திருவருள் நிறைய உண்டாகுமாறு பிரார்த்தித்து கல்யாண பகுதியுடைய அனுத்தரவு உங்களுக்கு அதிகமாக உண்டாக முடியாது பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த வரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.